மீட் பற்றி ஒரு நியூஸ் கிடச்சிருக்குது, அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ மற்ற சர்வெலாம் வந்துட்டு போயிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோவுக்கும் கொஞ்சமாச்சு இப்போ வியூஸ்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு லைக் போட்டுட்டு போங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோ டு தி வீடியோ வைஸ். ஸோ கோலி எக்ஸ்மீட் வந்து ஒரு நல்ல கன்ஸ்கின்னு ஹித்தம்ல ப்ரோ சொல்லிட்டார். அவர்கிட்டலாம் நான் எடுக்கலை, ஏன் பாகிஸ்தான் சர்வர்லாம் வந்துருந்துச்சு, நான் தான் அதுலேருந்து எடுத்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா அதோட பவர் என்ன ப்ரோ அப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ அதை பற்றிலாம் நான் இப்போவே எல்லாத்தையும் சொல்லிடுறேன். எப்போ வரப்போகுதுன்னா May 1st வீக் இல்லைன்னா May 1st அப்போ தான் வரும், அதுதான் கன்ஃபார்மு. ஸோ மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். ஸோ அடுத்த என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வருது, ஆனால் கன்ஃபார்ம் May 1st வீக் வந்துடும். நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் 4000 டைமண்ட் இருந்தால் மட்டுமே ஸ்பின் பண்ணுங்கள். அதை தவிர லக்கிலலாம் உள்ள வாய்ப்பே இல்லை. நான் சொல்லிடுறேன், லக்கில் உழவே விழாது. ஏன்னா அது ஒரு நல்ல பவர். டபுள் ரேட் ஆஃப் ஃபயரை விட டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் டேமேஜ் அந்த இன்குபேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது சிங்கிள் ஆர்மர் பண்ணட்ருச்சு. ஆர்மரையும் வாட்டிக்கும் ரேட் ஆஃப் ஃபயரும் இருக்கும். நல்ல பவர். உங்கள்கிட்ட 4000 டைமண்ட் இருந்தால் எப்படி சொல்கிறது, எடுங்க. அது ஒர்த்து தான். அதுக்குன்னு உங்கள் டைமண்டில் ஃபஸ்ட் டைம் டாப் பண்ணி இந்த மாதிரி தான் பண்ணாதீங்க. பொற்காட்சியை பார்த்தோமா வந்தோமா, அதே டைலாக். ஸோ இப்போ தான் நான் ஸ்க்ரீனில் காமிச்சிடுறேன் அந்த ஈவெண்ட்டு. இப்படி தான் அந்த ஈவெண்ட் வர்ற மாதிரி இருக்குது. இவங்க என்ன பண்ண போகிறாங்க, என்ன குழப்பம், அதெல்லாம் எனக்கு தெரியல. இப்படி தான் ஈவோ வர்ற மாதிரி இருக்குது. என்